கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மற்றவரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தக்க தருணத்தில் வருவேன், உன் தேவைகளை தந்தருள்வேன். இல்லையா? நம்ம கேட்கின்ற எல்லா கேள்விக்கும் விட கிடச்சிருச்சா? பாபா கரெக்டாக வந்துடுவீங்களா பாபா, நான் கேட்டதை கொடுப்பீங்களா பாபா அப்படின்னா, பாபா அவர் ஸ்டைலில் பதில் சொல்கிறார். தக்க தருணத்தில் வருவேன், உன் தேவைகளை தந்தருள்வேன்கிறார். பாபா நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வங்கிறத மீண்டும் நமக்கு நிரூபித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்து நம்ம மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறார். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஸ்வப்னா அவர்களுக்கு. சகோதரிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது வாழ்க்கையில், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. பாபா கனவில் வந்து வழி நடத்துகிறார் சகோதரியை. என்ன நடந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரேகா அவர்கள், பாபா முதன்முறையாக ஷிரடி மண்ணுக்கு வருகிறேன், எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, கவலையப்பட வேண்டாம், நமக்கு பாபாவை தெரிஞ்சால் போதாதா, அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். முதல் முறை சென்றால் என்ன, பல முறை சென்றால் என்ன, நம்மை வழிநடத்தி அழைத்து செல்வது சாய்நாதர், அமர்க்களப்படுத்துவார். சகோதரிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கார் பாருங்க, அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி ஜோதி அவர்கள் கணவரின் வேலைக்காக பாபாவுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாய்நாதர் ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார். சகோதரி வலைதளத்தில் ஒரு இடத்துல போய் கேட்குறாங்க, பாபா ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார். சகோதரிக்கு அது புரியவில்லை. சரி, அடுத்த நாள் காலையில் கோபுரம் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்போன்னு சகோதரி நினைத்து கொண்டிருக்கும்போது, அன்று காலை வெளியான 396 எபிசோடில் பதில் இருக்கிறது. சாய்நாதர் தான் பேசி கொண்டிருக்கிறார், சச்சரிதத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார், நம்ம அற்புதங்களின் நிகழ்ச்சியின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? சகோதரிக்கு தெளிவான விடையை கொடுத்தார் சாய்நாதர். என்ன நடந்தது தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சவுதியை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள், மகள் வந்து மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாபாட்ட தான் பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது நம்ம இந்த ஓம் சாய்ராம் புத்தகத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகம் கிடைத்தால் எப்படி இருக்கும், இந்த புத்தகம் சகோதரிக்கு கிடைத்ததா, பாபா என்ன அருளாட்சி செய்தார், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். நம்மை வழிநடத்தி நம் கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் சாய்நாதர். அதை தான் இந்த எபிசோடில் பிரமாதமாக ப்ரூவ் பண்ணுறார் நமக்கு. பாபாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்வப்னா அவர்களுக்கு. பிரமாதமான அற்புதம், அமர்க்களமான அற்புதம். நம்மை வழிநடத்தி அழைத்து செல்கிறார் சாய்நாதர். அதான் நிதர்சனமான உண்மை. அவர் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவார், எங்கு வேண்டுமானாலும் தோன்றுவார், நமக்கு அற்புதமாக அறிவுரைகளை கொடுப்பார், நம்மை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவார் சாய்நாதர். என்ன நடந்தது? சகோதரிக்கு இந்த அற்புதம் நடந்து 2 வருஷம் ஆச்சா? அண்ணா நான் இப்போ லேட்டாக தான் சொல்கிறேன். நான் கவலையப்படாதீங்கம்மா, நீங்கள் எப்போ சொல்லணுங்கிறத பாபா தான் முடிவு பண்ணுவார். யாருக்காக சொல்ல வைக்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா? இன்றைக்கி இந்த அற்புதம் யார் யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சாய்நாதருக்கு தெரியும். அதனால தான் இப்போ சொல்ல வைக்கிறாருன்னு. ஓகேண்ணா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருடங்களுக்கு முன்னால் சகோதரிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. குடும்பத்தில் பிரச்சனை, எங்கே எதை தொட்டாலும் பிரச்சனைண்ணா. எனக்கும் கணவருக்கும் திடீர்னு சண்டை வரும். என்ன நடக்குதுன்னு எங்களுக்குள்ளே புரிஞ்சிக்கவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. நான் அப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன். அப்பா, இதிலேருந்து நான் வெளியில் வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தை நாங்கள் அற்புதமாக நடத்த வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும்னு பாபாட்ட கேட்டேன். அன்று இரவு கனவில் சாய்நாதரின் தரிசனம் கிடைத்தது. பாபா கனவில் வந்து சொன்ன விஷயம், அத்தியாயம் 11 படி. பிரமாதமாக சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். நான் அது வரைக்கும் சச்சரிதம் டீட்டெயிலாக படித்தது இல்லைன்னா, அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு அத்தியாயம் 11 படிக்க ஆரம்பித்தேன். பாபாவின் மகிமையை சொல்லுகின்ற அற்புதமான எபிசோடு அத்தியாயம்.
அந்த அத்தியாயத்தின் முடிவில் தெளிவாக போட்டிருக்காங்கன்னா, எந்த குழப்பமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை படியுங்கள், முழுமையாக உங்களை விட்டு அகலும்னு பிரமாதமாக போட்டிருக்காங்கன்னா பாருங்கள். பாபா கரெக்டாக என்னை அத்தியாயம் 11 படிக்க வச்சார். நான் படிக்க 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 என் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்தது. நிச்சயமாக குறையும். நான் எதேச்சாக எடுத்து சச்சரித்தை ஓப்பன் பண்ணால் 11 தான் வரும்னா. நான் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தேன். நான் படிக்க 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 பிரச்சனைகள் என் குடும்பத்தை விட்டு விலகி சென்றது. முற்றிலுமாக போயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்குள்ளே. நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாயிட்டோம். நாங்கள் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். என் மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. கனவில் வந்தது சாய்நாதர் தானா, என்னை படிக்க சொன்னது சாய்நாதர் தானா, எல்லாம் சரியாயிடுச்சு. இருந்தாலும் இந்த மனித மனம் அப்படி ஒரு கேள்வியை கேட்குது. கணவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஷிரடி போகலாமா? தாராளமாக போகலாமா, உடனே டிக்கெட் வாங்குவோம் சொல்லிட்டு உடனே டிக்கெட் வாங்கிட்டாரு. நாங்கள் ஷிரடி கிளம்பினோம். அன்று எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சாய்நாதர், உன்னை மஞ்சள் உடையில் வரவேற்பேன் அப்படிங்கிறாரு. சரி, இது வாட்ஸ்அப்பில் ரெகுலராக வர செய்தி தானேன்னு சொல்லிட்டு நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதாவது மெசேஜ் மூலம் பாபா பேசுகிறாருன்றக்காக தான் நான் சொல்கிறேன். நான் நேர இறங்கி சமாதி மந்திருக்குள்ளே போகிறேன்னா என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்காருனா அப்போ எவ்வளோ உண்மை இல்லையா? பாபா மெசேஜில் பேசுகிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை இல்லையா? பாபா நம்மோடு எல்லா ஃபேமிலியும் பேசிக்கிட்டு இருக்காரு. நமக்கு தேவைப்படும் போது அது நம்ம காதுகளில் வந்து விழும், நம்முடைய கண்களில் படும். நமக்கு வர்ற மெசேஜ் எல்லாம் நமக்கானது இல்லை. நம்ம ஒரு கேள்வி கேட்டு காத்திருக்கோம் பார்த்திங்களா, அப்போ நமக்கு கிடைக்கிற மெசேஜ் நமக்கானது தான். பாருங்கள், சகோதரிக்கு பிரமாதமாக அதை நிரூபித்தார். சகோதரி இப்போ சமாதி மந்திரில் நின்று வணங்கி கொண்டிருந்தார்கள். அதே கொஸ்டின் சகோதரிக்கு இப்போவும் வருது. கையில் சச்சரிதம் இருக்குது. பாபா என் கனவில் வந்து சச்சரிதம் படிக்க சொன்னீங்க, நீங்கள் சாப்டர் 11 படி உன் பிரச்சனை முடியும்னீங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போவும் நான் ஓப்பன் பண்ணால் சாப்டர் 11 தான் வருது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் தொடர்ந்து என்னை படிக்க வைக்கிறீங்கன்னு தெரியுது. இதை நீங்கள் நிகழ்த்தியது நீங்கள் தானா? நான் இப்போ குருஸ்தானில் போய் உட்காந்து படிப்பேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சமாதி மந்திரை வணங்கி விட்டு, பாதங்களை தொட்டு வணங்கி விட்டு நேராக குருஸ்தான் வந்தாங்க. குருஸ்தானில் போய் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்துட்டாங்க. அந்த ஓரமாக உட்காந்துட்டாங்க. உட்காந்து பிரிக்கிறார்கள் சாப்டர் 11. பிரமாதமாக படிக்கிறாங்க. சகோதரிக்கு மனதிற்குள்ள அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. பாபா நீங்கள் தான் படிக்க சொல்கிறீங்களா, நீங்கள் தான் படிக்க சொல்கிறீங்களான்னா அப்படி ஒரு கொத்து வேப்பலை வந்து சகோதரியின் புத்தகத்தில் விழுது. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. பாபா இனிமேல் இந்த சந்தேகம் எனக்கு வரவே வராது பாபா, எனக்கு எப்படி நிரூபித்தீர்கள்? சுற்றி இருக்கிற கூட்டம் ஃபுல்லாக கை நீட்டு தான் சகோதரிகிட்ட. ஏன்னா அவ்வளோ வேப்பலை விழுந்திருக்கு. கை நீட்டி சகோதரி எல்லாருக்கும் ஒரு வேப்பிலை கொடுத்துட்டு நான் ஒரு 3 வேப்பிலை மட்டும் சச்சரிதக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போகிறேன்னா கீழே ஒரு உதி பேக்கெட் கிடக்குன்னா எனக்கு கண்களில் கண்ணீர் வந்து கொட்டுது அப்படியே எனக்கு. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்து செல்கிறார்கள், யாருடைய கண்ணிலும் அந்த உதி பேக்கெட் படலை, என் கண்ணில் மட்டும்தான் பட்டது. உடனே ஓடி போய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு குருஸ்தான்லேயே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை மீண்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நாங்கள் கிளம்பி சென்னைக்கு வந்தோன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த குழப்பமாக இருந்தாலும் சச்சரிதத்தில் 11 படியுங்கள். அந்த 11ஓட மகிமையை நான் சொல்லிட்டு தான் அடுத்த அற்புதத்துக்கு போனோம். 11 சாயின் மகிமையை சொல்லுகின்ற அற்புதமான எபிசோடு அது. அதில் ஹைலைட்டான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பஞ்சபூதங்கள் சாய்நாதரின் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஒரு பிரமாதமாக அஹமத் பந்த் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாலை நேரம் அப்படியே ஷீரடி அப்படியே மழை தண்ணி ரொம்ப வழியுது. அப்படியே பயங்கரமான மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி மேகங்கள் கர்ஜிக்கின்றது பயங்கரமாக. மக்களெல்லாம் பயந்து ஓடுறாங்க இல்லையா? ஷீரடி சின்ன ஊர் தான் இல்லைங்களா? எல்லாம் ஓடி வந்து மசூதியில் தஞ்சமடைகிறார்கள். ஆடு மாடு கோழி எல்லாம் வந்துருச்சு பாபாவை தேடி டோட்டலாக. பாபா அப்படியே பார்த்தாரு, என்னடா அது இப்படி ஒரு கர்ஜனை நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்று, நிறுத்து, உன்னுடைய எல்லாவற்றையும் நிறுத்து அப்படின்னு சொல்லி பாபா ஒரு கர்ஜிக்கிறார். பாபாவின் கர்ஜனை எப்படி இருக்கும் இல்லை, பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அடுத்த நொடி அந்த மழை அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்படியே பஞ்சபூதங்கள் சாய்நாதரின் கண்ட்ரோலில் இருக்கிறங்கிறதுக்கு இந்த விஷயத்தை அஹமத் பந்த் பிரமாதமாக எழுதியிருப்பார். அடுத்து இன்னொரு நிகழ்வு அதிலே ஒரு மத்தியான நேரம் துவாரகமாயில் துணி அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தீ ஏறி 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 ஏறி
அப்படியே மேலே வந்து அந்த டாப் வரைக்கும் போயிடுச்சான். மக்கள் எல்லாம் பதறிப்போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜுவாலை பயங்கரமாக மேலே வரைக்கும் போய் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன பண்ண போகிறாரு, பாபா கம்முன்னு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாபா சட்காவை எடுத்தார், எதிர்க்க இருக்க தூணில் அடித்து அடங்கு அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் அந்த தீ அப்படியே அடங்கி நேர கீழே வந்துருச்சு. எப்படி பாருங்கள், அந்த பஞ்சபூதங்கள் பாபா வந்து தன்னுடைய கை அப்படி அடக்கமாக வச்சுருக்காரு, அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா. சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறத இந்த எபிசோட் மூலமாக பிரமாதமாக நிரூபித்திருக்கிறார் இல்லைங்களா. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த எபிசோடை இன்றைக்கி சொல்ல வச்சுருக்கார் இன்றைக்கி. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதற்கும் கவலைப்படாதீர்கள். சாப்டர் 11 எடுத்து ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஏன்னா தெளிவாக அதில் போட்டிருக்கு. எந்த குழப்பமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை படிக்கவும் ஹேமந்த் பிரமாதமாக சொல்கிறார். நடத்தி நமக்கு இப்போ ஒரு ப்ரூஃப் மூலமாக கொடுத்துருக்கார் இல்லையா பாபா. இந்த சகோதரியின் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தது, எல்லாவற்றையும் முடித்து வைத்து விட்டார் சாய்நாதர். அதோடு மட்டும் இல்லை, சகோதரிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சந்தேகத்தையும் பூர்த்தி செய்து விட்டார். நான் தான் படிக்க சொன்னேன், கரெக்ட், அதை நீ படி, உன்னுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னாரு. வந்துருச்சு. இதே போல் எல்லோருக்கும் வரும். இன்றைக்கி இது எதற்காக சொல்ல வச்சுருக்காருன்னு தெரியாது. எத்தனை சகோதரிகள் இப்படி கேள்வியோடு பாபாட்ட உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் சாய்நாதர் என்று பதில் சொல்லியிருக்கிறார். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, ஷீரடிக்கு முதல் முறையாக ஒரு சகோதரி போகிறாங்க. பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரேகா அவர்கள். பாபா எனக்கு யாரையுமே தெரியாது, உங்களை மட்டும்தான் தெரியும், அவர் தெரிஞ்சால் பத்தாதா, பிரமாதமாக கூட்டிகிட்டு போவார் ஷீரடிக்குள்ளே, அமக்களமாக கூட்டிகிட்டு போவார். அது முதல் முறை சென்றவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அனுபவம் கிடைத்திருக்கும். சகோதரி ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறாங்க, முதல் முறையாக ஃப்ளைட்டில் போகிறாங்க. விண்டோ சீட் வேணும், ஆனால் கிடைக்கல. ஆனால் சாய்நாதர் அதையும் பெற்றுக் கொடுக்கிறார். அந்த பக்கத்து சீட்டை வந்த 2 பேர், நீங்கள் உட்காந்துக்குமா விண்டோ சீட்லங்கிறாங்க. அவங்கள உட்கார வச்சாங்க. சாய்நாதர் ஆசீர்வாதம் அங்கேருந்தே ஆரம்பித்ததுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஷீரடியில் இறங்குறாங்க, கூட்டம் நிறையா இருக்குது. அந்த 200 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு நேராக கேட்டுக்கு போகிறாங்க. கேட்டுக்கு போனால், அம்மா இப்போ நீங்கள் உள்ளே போக முடியாது, ஆரத்தி டைம் வந்துருச்சு, ஆரத்தி முடிஞ்சப்பறம் தான் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் வெளியில் போயிட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சகோதரி முதலில் துவாரகமாய் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா, பாபா அதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க முதல்ல துவாரகமாய் போகணுங்கிறத. நான் நேராக போய் துவாரகமாயில் போய் கண்ணீர் மல்க தரிசனம் செய்தேன் சாய்நாதரை. பாருங்கள் பாபா எப்படி கைட் பண்ணார் பாருங்கள். நீ நேரம் அங்கே போகிற, இல்லை நீங்கள் தானே வரணும் வா அப்படின்னு சொல்லி பிரமாதமாக துவாரகமாயி சாவடி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கேட்டில் போய் நின்னேன்னா, அண்ணா நாங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறோம் அப்படின்னேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, கேட்டை திறந்து விட்டு உள்ளே போங்க, யாராவது கேட்டால் ஷீரடிக்காரங்கன்னு சொல்லு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அவரை பார்த்துருக்காங்க. அவர் பாபாவாக தான் தெரிஞ்சிருக்கார் சகோதரிக்கு. என்னை ஷீரடிக்காரர்னே பாபா ஆக்கிட்டார். நாங்கள் பிரமாதமாக உள்ளே போய் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு காக்கடாரத்தி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அங்கே நின்று பாபாட்ட வேண்டிக்கிட்டேன், பாபா நான் காக்கடாரத்தி பார்க்கணும், எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாபா அப்படின்னா. பக்கத்தில் இருந்த சகோதரி யாருன்னே தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க, கேட் நம்பர் 1 கிட்ட ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கும், அதில் டிக்கெட் இருக்கும், வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. நேராக அந்த ஏடிஎம் மிஷின்கிட்டையும் போயிட்டேன். அந்த டிக்கெட் கொடுக்குற மிஷின் அது. எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணனே தெரியல. பக்கத்தில் ஒரு தமிழ் தெரிந்த ஒரு அன்பர் வந்து நிற்கிறார். என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அண்ணா நீங்கள் தமிழான்னு கேட்டேன். ஆமாம் தமிழ் தான், எனக்கு அந்த டிக்கெட் வேணும்னு எடுத்துறீங்களா? அண்ணா இருமா எடுத்துறேன்னு சொல்லிவிட்டு உடனே அந்த காக்கடாரத்தி டிக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா, பாபா எப்படி கைட் பண்ணார்னாங்க. நான் தவிக்கும் போதெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கிறார் சாய்நாதர். காக்கடாரத்தி என்ன பண்ணுறதுன்னா அந்த அம்மா ரூபத்தில் வருகிறார். டிக்கெட் மிஷின் கிட்டே வந்துட்டேன், எப்படி டிக்கெட் வாங்க போகிறேன்னா ஒரு அண்ணா ரூபத்தில் வந்து நிற்கிறார். இப்படி சாய்நாதர் ஆசீர்வாதம் பிரமாதமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் காக்கடாரத்திக்கு போனேன். 2:30 மணிக்கே போய் நின்ட்டேன் நான். அன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். நேராக உள்ளே போகிறேன். பாபாவுக்கு நேராக ஃபஸ்ட்டே என்னை உட்கார வச்சாங்கன்னா, கண்குளிர சாய்நாதரை தரிசனம் செய்தேன். வெளியில் குருஸ்தானில் வந்து இலை கிடச்சிது, உதி கிடச்சிது, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் நான் பெங்களூர் வந்தேன்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக அந்த முதல் பயண அனுபவத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுபோல் முதல் பயணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் இது போன்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். யாரும் கவலைப்படாதீர்கள், ஷீரடி செல்ல வேண்டும் என்ற ஆசை மட்டும் நம்மளுள் இருந்தால் போதும். நம்மை அழைத்து செல்வது சாய்நாதரின் பொறுப்பு. அற்புதமாக அழைத்து செல்வார்.
பாருங்கள், சகோதரியை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ஜம்முன்னு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. பிரமாதப்படுத்தார் சாய்நாதர். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 3வது அற்புதம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி ஜோதி அவர்கள் கணவரின் வேலைக்காக சகோதரி பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்க பாபா, கணவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சகோதரி நெட்டில் இந்த ஆன்சர் பாபான்னு ஏதோ ஒரு சைட் இருக்கான், அதில் போய் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என் கணவருக்கு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னும் போது அதில் ஒரு பதில் வருது. சாய் சமர்த் என்று 21 நாட்களுக்கு சாண்டிங் செய் அப்படின்னு வந்தது. சகோதரிக்கு அது புரியல. சாய் சமர்த்துன்னு சொல்கிறாங்களே, என்னது எனக்கு புரியல. எனக்கு சத்தியமாக புரியல. நான் காலைல தூங்கி எந்திரிச்சு முதல்ல கோபுரம் டிவி அண்ணாக்கு ஃபோன் பண்ணி இது விஷயமாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா 6:30 மணிக்கு உங்கள் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா அதில் பிரேமலதான் ஒரு சகோதரிக்கு இந்த சாய் சமரத்தை தினமும் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வருகிறது. அவர் எழுதினார்கள், வேலை கிடைத்ததுன்னு ஒரு அற்புதம் சொல்கிறீங்கண்ணா. நீங்கள் எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா, எனக்கு புரிய வைத்தார் சாய்நாதர், நம்மை வழி நடத்துகிறார். நான் தானே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறது என்ன, சாய்நாதர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு பதிலாக வருகிறார் சாய்நாதர். சகோதரி நைட் கேட்டாங்க, ஆன்சர் கிடச்சிது. இது என்னன்னே புரியலன்னா காலையில் நம்ம எபிசோடு மூலமாக பதில் சொல்கிறார் சாய்நாதர், இல்லைங்களா? சச்சரிதத்தில் பதில் இருக்கும், அதே போல் நம்முடைய எபிசோடில் பதில் இருக்கும். இது நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய சகோதரிகள் எங்கிட்ட இதை சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா, நாங்கள் தவிக்கும்போது ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லி உங்கள் எபிசோடு பார்க்குறோம், அதில் எங்களுக்கு பதில் கிடைத்தது. சாய்நாதரின் அற்புதங்கள் அவ்வளோ பிரமாதம். அற்புதங்கள் மூலம் சாய்நாதர் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களின் மூலம் நம்மிடம் பிரமாதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்த சாய்நாதர் சவுதியைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். ஒரு விஷயம் சகோதரி ஆசைப்படுகிறார்கள், அற்புதமாக முடித்து கொடுக்கிறார் கோபுரம் டிவியின் மூலமாக. என்ன நடந்தது அதுதான் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரியின் மகள் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா ரொம்ப டஃப்பாக இருக்குமா, எக்ஸாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நீ எதையும் கவலைப்படாத, நான் உனக்காக ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறேன், நீ அங்கே தைரியமாக படிக்கிறத மட்டும் பண்ணு, எக்ஸாம் எழுது, மீதி அப்பா பார்த்துப்பார். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை இல்லை. பிரமாதமாக சகோதரி மகளிடம் சொன்னார்கள். தொடர்ந்து சகோதரி மந்திரங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் மகள் அங்கே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க, நாங்கள் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் இந்த தை அமாவாசை வந்தது. தை அமாவாசை அன்னதானத்திற்காக உங்களுக்கு நான் பணம் அனுப்பிவிட்டேன். நீங்கள் அப்போ கூட ஒரு அட்ரஸ் கொடுங்கன்னு சொன்னீங்க. என் தங்கையின் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்தேன் நான். அடுத்த நாள் காலை நான் தூங்கி எழுந்தோடு உங்கள் எபிசோடு பார்க்குறேன். உங்கள் எபிசோடில் நீங்கள் இந்த ஓம் சாய் ராம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மனதிற்குள் ரொம்ப ஆசை, இந்த புத்தகத்தை நம்ம எப்படி வாங்கிறது, மீண்டும் தங்கைக்கே அனுப்பி வாங்கிக்கலாமா, இல்லை இங்கே ஊருக்கு அனுப்ப சொல்லலாமா, இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். கரெக்டாக பாபா ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, இன்னும் 2 மணி நேரத்தில் உனக்கு நற்செய்தி வருங்கிறாரு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஃபஸ்ட்டு மகள் ஃபோன் பண்ணி அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேம்மா அப்படின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 85% மார்க் வாங்கியிருக்கா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். சரி, நற்செய்தி வந்துருச்சு, பாபா சொன்ன மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது தங்கை ஃபோன் செய்தாள். தங்கைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு லோக்கல் கால் நம்பர் வருது, நான் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன், நீ ஃபோனை கட் பண்ணுன்னா நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். மீண்டும் தங்கையிடருந்து ஃபோனு இப்போ வீடியோ காலில் வந்தா. என்ன விஷயம்னு கேட்டேன். நான் இப்போ ஒரு கிஃப்ட் காட்ட போகிறேன் உனக்கு, நீ அப்படியே ஸ்டன் ஆகி நிற்க போகிற அப்படின்னா. என்னன்னு காமிச்சா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் சகோதரிக்கு நம்முடைய கோபுரம் டிவியிலிருந்து ஓம் சாய்ராம் புத்தகத்தோடு எல்லா படங்களும் சேர்த்து என்னிடம் உதி இருந்தது, ஷீரடி போயிட்டு வந்த உதி இருந்தது, அதையும் வச்சுருந்தேன் சகோதரிக்கு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு நன்றி சொன்னார்கள். ஆனால் நான் சத்தியமாக காலையில் எபிசோடு பார்க்கும்போது இந்த புத்தகத்தை எப்படி வாங்க போகிறோன்னு நினச்சேன், ஆனால் நீங்களே அனுப்பி வைத்து விட்டீர்கள் அப்படின்னாங்க. மனதில் நினைத்தால் அவருக்கு கேட்கும் காதுகளில், அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நம்முடைய நியாயமான ஆசைகள் சாய்நாதரின் காதுகளில் போய் விழும். அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நினைத்தாலே போதும் என் காதுக்கு வந்து விடுங்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர்.
இல்லைங்களா? நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லோரும் சாய்நாதரின் செல்ல பிள்ளைகள் தான். நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தருக்கா லிஸ்ட் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாய்நாதர். அவர் சொல்கிற மாதிரி தக்க தருணத்தில் வருவேன் அப்படிங்கிறார். நம்முடைய தேவைகள் எப்போவோ அப்போ கரெக்டாக வந்து நிற்பார் சாய்நாதர், இல்லைங்களா? வந்து என்ன பண்ணுவார் அதையும் சொல்கிறார் இல்லையா, உன் தேவைகளை தந்தருள்வேன்கிறார். அதனால் நம்ம சந்தோஷமாக காத்திருப்போம். தக்க நேரத்தில் சாய்நாதர் வருவார், நம் தேவைகளை தந்தருள்வார். இந்த சகோதரி இந்த புத்தகத்திற்காக ஆசைப்பட்டார்கள். இந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோபுரம் டிவியில் இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்கோம். ஓம் சாய்ராம்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாபாவின் அஷ்டோத்திரம் இருக்கிறது, பாபாவின் சாயி சகசரநாமம் இருக்கிறது, சாய்நாதர் நமக்கு உணர்த்திய அத்துணை விளக்கு பூஜைகளும், துணிவிரத பூஜை, துனி பூஜை எல்லாமே இருக்குது. அதில் கஷ்ட நிவர்த்தி மந்திரம் இருக்குது, சாய்ராம் போற்றிவோம் அது இருக்குது, அப்புறம் மகாபெரியவருடைய அக்ஷர பாமாலை இருக்குது, கணக்கம்பட்டி சுவாமிகள் நமக்கு அருளிய அற்புதமான மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இருக்குது, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இருக்குது, நல்ல பெரிய பெரிய லெட்டரில் போட்டிருக்கோம். இப்படி அனைத்தையும் தாங்கிய ஒரு பொக்கிஷமாக சாய்நாதர் இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் சகோதரிகள் எல்லோரும் அந்த புத்தகத்துக்கு ஆசைப்படுறீங்க. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. கோபுரம் டிவியில் சில ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி இந்த புத்தகம் வந்து சேரும். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு சாய்நாதர் அற்புத மழையில் நனைய வைக்கிறார். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன், எல்லோரும் தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.